ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, இந்த திருஷ்டி பற்றி பேசலாங்களா? சக்திகளே, இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததுங்க. சக்திகளே, நீங்கள் எப்போ திருஷ்டி கழிச்சாலும் வழிபாடு முடிச்சுட்டு அப்புறம் திருஷ்டி கழிக்கிற அப்படின்னா முதலே மஞ்சள் நீர் தெளிச்சிருப்பேன் எங்கள் வீடு பூரா. அது ஓகே. பட் திருஷ்டி கழிக்கிறப்ப தனியாக மஞ்சள் நீர் தெளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நம்ம குடும்ப உறுப்பினர் மேலே வேணால் தெளிச்சிக்கலாம். பாத பூஜை பண்ணியிருந்தா அல்லது பாதுகாபிஷேக தீர்த்தம் இருந்தனாலும் பண்ணிக்கலாம். முதல்ல மஞ்சள் நீர் தெளிச்சிட்டு அடுத்தது நம்ம திருஷ்டி எடுக்கணுங்க. தேவாரம் தட்டை, எலும்பிச்சம்பழம், பூசணிக்காய் எந்த மாதிரி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி செய்யணும். இதில் வந்துங்க, இந்த திருஷ்டி எப்படி எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்க. ஒரு எலுமிச்சங்காய் எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்களேன். நான் போன தடவை சொன்னீங்களா, விதியை மாற்றும் சக்தி, விதியை கட்டுப்பாடு பண்ணும் சக்தி ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது எவ்வளோ உண்மை பாருங்க. ஈரோடு நகரத்துலேங்க அத்தாய்க்காடு அப்படி சொல்லி ஒரு இடம் இருக்குதுங்க. பவானி போகிற மெயின் ரோட்டில் இருக்குதுங்க. அந்த ஊர்லேங்க ஒரு ஓடை புறம்போக்கு இருக்குது. அந்த புறம்போக்கு நிலத்தில் அம்மா மன்றம் ஒன்று இருக்குதுங்க. நம்ம முனுசாமி தானுங்க அது நடத்திட்டு வர்றார், மன்ற தலைவர். அவருடைய நண்பர் சங்கர் வந்துங்க மேசன் ஆளுங்க. கட்டட வேலை செய்வாருங்க, சிற்ப வேலையும் செய்வார். ஒரு முறை இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நம்ம மன்றத்துக்கு அம்மா பீடத்தை சாதாரணமாக ஒரு மேடை போட்டு தானே வச்சுருக்குறோம். அப்படி இல்லாமல் 5 தலை நாக மேடையாக அதை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க. இவங்க அம்மாலையும் போய் கேட்கல, ஒன்றும் இல்லை. இவங்களே எல்லாம் முடிவு பண்ணி இவங்களே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அஸ்திவாரமெல்லாம் போட்டுங்க, நல்லா மேலே கொண்டாந்து காங்கிரீட் போட்டு கட்டி 5 தலை ராகம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த 5 தலை நாகத்தினுடைய முகம் இருக்கு இல்லைங்களா, பாம்பு மூஞ்சியெல்லாம் வரணும். ஆனால் அது எந்த மூஞ்சியாக வந்திருக்குன்னா குரங்கு மூஞ்சியாக வந்துருக்குது. ஆமாங்க. இந்த சிற்பி சங்கரும் எவ்வளவோ முயற்சி பண்ணாலுமே, எத்தனை இடம் முயற்சி பண்ணாலும் குரங்கு மூஞ்சியத்தை வருத வழியே பாம்பு மூஞ்சியே வரவே மாட்டேங்குது. சரி, இது அம்மாட்ட போய் கேட்டால் தான் ஆகு, நம்மனால ஒன்றும் முடியாதுன்னு முனுசாமி அம்மாட்ட போனார். போய் விஷயத்த சொன்னார். அம்மா சொன்னாங்க, அடே அதை கட்டுறான் பார் சிற்பி, அவனுக்கு ஒரு எலுமிச்சங்காய் திருஷ்டி கழிச்சு விட்றா, அதை கழிச்சு விட்டு போட்டு அப்புறம் அவனை வேலை செய்ய சரியா வரும்னு அம்மா சொன்னாங்க. என்னங்க, ஒரு எலுமிச்சங்காய் திருஷ்டி அவ்வளோதாங்க. அதே மாதிரிங்க முனுசாமி ஊர் வந்து மன்றத்துக்குள்ளே வந்தார். சங்கர் அப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தார். சங்கர் இங்கே வா நில்லுன்னு சொல்லி ஒரு எலுமிச்சங்காய் திருஷ்டி எடுத்தாருங்க அந்த சங்கருக்கு. அது திருஷ்டி கழிச்சு முடிச்சவன் நீ போய் வேலை செய்யுன்னு சொன்னார். இப்போ சங்கர் போய்ங்க அந்த முகத்தை எல்லாம் சரி பண்ணி வேலை செஞ்சாருங்க. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 100க்கு 100 பாம்பினுடைய முகம், 5 தலையுமே கரெக்டாக பாம்பினுடைய முகமாக நல்ல முறையில் வந்துருச்சுங்க. அப்புறம் அம்மா சுற்றுப்பயணம் வந்த பொழுது அந்த 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த மண்டபத்துக்கும் போனாங்க. அந்த பீடத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு அம்மா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு கரெக்ட் அப்படின்னாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, குங்குமத்தை சித்தில் வரவழைச்சி அந்த நாகத்தை மேலே தூவி உருவேற்றினாங்க. எப்படி பாருங்க, ஒரு எலும்பச்சம்பளம் எத்தனை செஞ்சுருக்குது பாருங்க. குரங்கு மூஞ்சியாக இருந்த அந்த பாம்புகளை எல்லாம் கரெக்டான பொசிஷனுக்கு கொண்டு வந்தது, கரெக்டான முகமாக கொண்டுக்கிட்டு வந்தது. அடுத்தது அம்மாவே அங்கே வரவழைச்சிருச்சு. அம்மா வந்து அது தீபாரணை காமிச்சு குங்குமம் தூவி ஆசீர்வாதம் பண்ணாங்க. அப்படின்னா அதுக்கு மேலே என்ன வேணும் சக்திகளே? அதனால் இந்த திருஷ்டி என்பது மிக மிக முக்கியமானது, இன்றியமையாதது. அதை வந்து ஏனோதான அசால்ட்டாக விட்டுறாதீங்க சக்திகளே. ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே நம்ம விலைகளமாக திருஷ்டிகளுக்கு கழிச்சிட்டு கிளம்புறது நல்லது. அதே மாதிரி திரும்பி வீட்டுக்குள்ளே வரும் பொழுதும் திருஷ்டி கழிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் சக்திகளை. முக்கியமாக இப்போ மருத்துவமனைக்கு நம்ம உறவினர்கள் நண்பர்கள் நோயாளிகளை பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு வரும்பொழுது போகும்பொழுது திருஷ்டி கழிக்கணும், திரும்பி வரும்பொழுது திருஷ்டி கழிக்கணும். கல்யாண காட்சிக்கு போகிறோம், இளவு இடைஞ்சலுக்கு போகிறோம், தொண்டுக்கு போகிறோம், சக்தி பீடங்களுக்கு போகிறோம், மன்றத்துக்கு போகிறோம். இந்த மாதிரி எந்த இடங்களுக்கு போனாலும் சக்திகளை கண்டிப்பாக போகும்பொழுது வரும்பொழுது திருஷ்டி கழிச்சிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா 100க்கு 100 எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் சக்திகளே. ஓம் சக்தி.